அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 21 வயசாக இருக்கும்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது 24 வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெரிய ஒரு மைனஸை கொடுக்குது. அந்த மைனஸை சரி கட்டுறதுக்கு பல இடங்களில் கடன் வாங்குகிறோம். 24 வயசில் ஒருத்தனுக்கு இவ்வளோ கடன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 42 லட்ச ரூபா கடன் ஆகுது. அந்த 24 வயசில் 42 லட்ச ரூபான்றது என்னோட காலகட்டத்தில் அது ரொம்ப பெருசாகவே இருந்தது. இன்றைக்கி அது சாதாரணமாக தெரியலாம் சில பேருக்கு. ஆனால் எனக்கு அது ரொம்ப பெருசு. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் நிறைய தவறுகளை தான் பண்ணியிருந்தோம். எப்பவுமே விட்ட காசை பிடிக்கணும்னு நினைப்போம். இல்லைனா எப்படியாவது உடனே சம்பாரிச்சிட மாட்டோமான்னு ஏதாவது குறுக்கு வழியெல்லாம் தோணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய குறுக்கு வழி தான் தோணுச்சே தவிர ஒரு பிஸ்னஸ்ஸு, ஸ்டார்ட் அப்பு, இதை ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் தோணலை. ஸோ அப்படி நிறைய அடியெலாம் பட்ட பிறகு தான் இல்லை, உழைக்காமல் ஒரு ரூபா கூட வராது. நம்ம உழைக்கணும். சும்மா எந்த இடத்துலையும் நம்மளுக்கு காசு வந்துடாது. நம்ம இதுக்காக கடமையாக போராடணும். நம்மளுக்காக ஒரு டீம் இருக்கணும். தொடர்ந்து இதை நான் செஞ்சிகிட்டே இருக்கணும். நான் நாளைக்கு இல்லைனாலும் எனக்காக ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகணும். நான் ஆஃபீஸே போகல, நான் ஒர்க்கே பண்ணலை, நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட எனக்காக உழைக்கிறதுக்கு பல ஆயிரம் பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் பிஸ்னஸ். நானே ஓடிட்டுருக்கேன்னா அதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் கிடையாது. நான் ஏதோ என்னோடய ப்ரெசன்ஸை கொடுக்கறதுனால வர இன்கம். ஆனால் என்னோடய ப்ரெசன்ஸே இல்லைனாலும் சம்டைம்ஸ் இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சா அதுதான் பிஸ்னஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கடனை வந்து எப்படி அடைக்கணும்ன்ட்டு இன்னும் கடனாளியாக போய் நிற்கிறேன்.